அனைவருக்கும் வணக்கம். இந்த கிளாஸில் பணவீக்கம் பற்றி பார்க்க இருக்கோம். வாங்க பார்க்கலாம். பணவீக்கம் சரியா? பொருளாதாரத்தில் முக்கியமான பகுதி சரியா? பணவீக்கத்திலேருந்து ஒரு கேள்வி கண்டிப்பாக கேட்டுடுறாங்க. அதை பார்த்துருவோம். பணவீக்கம் சரியா? பணத்தின் மதிப்பு குறைகிறது, பண அளிப்பு அதிகரிக்கிறது, வாங்கும் சக்தி குறைகிறது சரியா? இந்த மாதிரி படித்தா எப்படி? இந்த எக்ஸாம்பிளோட பார்க்கணும் இல்லையா? நம்ம ஷார்ட்டில் சொன்னதே பார்ப்போம். 1 kg இன்றைக்கி 40 ரூபா விற்கிது சரியா? அதே 1 கிலோ நாளைக்கு 60 ரூபா விற்கிதுன்னா இதுதான் பணவீக்கம் சரியா? குவான்டிட்டி மாறல, ரெண்டுமே 1 கிலோ தான். ஆனால் நேற்று 40 ரூபா விற்றது இன்றைக்கி 60 ரூபா விற்கிது. பணம் அதிகமாக இருக்குல்ல, அப்புறம் எப்படி இங்கே பணத்தின் மதிப்பு குறையுதுன்னெலாம் கேட்கக்கூடாது சரியா? அது அதிகமாகிறது தான் அதோட மதிப்பு குறையுதுன்னு அர்த்தம். ஏன்னா பொருள் மாறல இல்லையா? அப்போது பொருளுடைய மதிப்பு தான் அதிகரிக்குது, பணத்தினுடைய மதிப்பு குறையுது சரியா? அதுதான் பணத்தோட மதிப்பு குறையுது. நேற்று 40 ரூபா இருந்தால் நீ 1 கிலோ தக்காளி வாங்கிடலாம், ஆனால் இன்றைக்கி 40 ரூபா வச்சு 1 கிலோ தக்காளி வாங்க முடியாது இல்லையா? அப்போது பண அளிப்பு அதிகமாகுது. இன்னும் 10 ரூபா சேர்த்து போட்டால் தான் நேற்று வாங்கின 1 கிலோவை இன்றைக்கி வாங்க முடியும். அப்படி தானே? அவ்வளோதான். இப்போ அதிகமாகிறதால இப்போ 40 ரூபா தான் இருக்குது அவங்ககிட்ட. இப்போ 40 ரூபா தான் நம்ம கடைக்கு எடுத்துகிட்டு போகிறோம். நேற்று நம்ம 1 கிலோ வாங்கிட்டு வந்தோன்னு இன்றைக்கி அதே 40 ரூபா மட்டும்தான் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். அந்த 1 கிலோ வாங்க முடியாது இல்லையா? 20 ரூபா குறையுது இல்லையா? இப்போது நம்ம அரை கிலோ தானே வாங்கிட்டு வருவோம். ஏன்னா அதிகமாக நம்ம எடுத்துகிட்டு போயிருந்தால் அதிகமாக வாங்கிட்டு வருவோம். நம்ம தான் அதிகமாக எடுத்துகிட்டு போகலையே, அப்போது இருக்கிறத வச்சு நம்ம அரை கிலோ தான் வாங்கிட்டு வருவோம். அதுதான் வாங்கும் சக்தியும் குறையுது சரியா? இது 3 பாயிண்ட்டுமே பணவீக்கத்தில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் தான். இந்த மாதிரி கீ பாயிண்ட்டை வச்சு தான் கேள்வி வரும் சரியா? இந்த 3ஐயும் மறக்காதீங்க சரியா? இவ்வளோ தான் பணவீக்கம். பணவீக்கத்தின் வகைகள் சரியா? என்னென்ன பணவீக்கத்துடைய வகைகள் இருக்குதுன்னு பார்த்தோன்னா, தவழும் பணவீக்கம், நடக்கும் பணவீக்கம், ஓடும் பணவீக்கம், தாவும் அல்லது உயர் பணவீக்கம்னு சொல்லிட்டு 4 வகையாக பணவீக்கத்தை பிரிக்கிறாங்க சரியா? தவழும் பணவீக்கம்னா 0லேருந்து 3%, நடக்கும் பணவீக்கம்னா 3லேருந்து 9%, ஓடும் பணவீக்கம்னா 10லேருந்து 20%, தாவும் அல்லது உயர் பணவீக்கம்னா 20லேருந்து 200% சரியா? நம்ம தமிழக அரசு எல்லாமே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய பணவீக்கம் 2 to 4க்குள்ளே மெயின்டைன் பண்ணுறாங்க சரியா? நல்லது எதுனா தவழும் பணவீக்கம் தான் நல்லது, அதுக்குள்ளே தான் இருக்கணும் சரியா? ஆனால் வளர்ந்துக்கிட்டே தான் போகுது நாளுக்கு நாள் இல்லையா? விலைவாசி எல்லாம் அதிகரிச்சுட்டே தான் போகுது இல்லையா? இதுலேருந்து கேட்பாங்க தவழும் பணவீக்கம் சதவீதம் அப்படின்னு கேட்பாங்க சரியா? 0 to 3 தான் அதுக்கான பதில். இது 4ம் முக்கியமானது சரியா? மறந்துடாதீங்க. இந்தியாவின் பணவீக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். 2 to 4க்குள்ளே இருக்கும், +or-2ன்னு அவ்வளோதான் சரியா? 4க்கு மேலே போகாது. அடுத்ததாக 2 முக்கியமான தலைப்புகள் இருக்குது. தேவை இழப்பு பணவீக்கம், செலவு உந்து பணவீக்கம் சரியா? இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுலேருந்து எக்ஸாம்பிளை வச்சு கேள்விகள் கண்டிப்பாக கேட்குறாங்க. தேவை இழப்பு பணவீக்கம்னா தேவை அல்லது அளிப்பை பொறுத்து பணவீக்கம் இருக்கும் சரியா? இப்போ எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, இப்போது பணம் அதிகமாக இருக்குது ஆனால் பொருள் இல்லை சரியா? இப்போ தக்காளி வெங்காயம் விலைலாம் கூட 180 200 ரூபா வரைக்கும் கூட போச்சு இல்லையா? அந்த தேவை தான் அதுக்கான விலையை நிர்ணயிக்குது இல்லையா? அதுதான் தேவை அல்லது அளிப்பை பொறுத்து பணவீக்கம் தீர்மானிக்கப்படுகிறது. அதுதான் தேவை இழப்பு பணவீக்கம் சரியா? ஒரு பொருள் 100 ரூபா 200 ரூபா விற்கிது, அது அத்தியாவசிய பொருளாக இருக்கும்போது ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? 100 200 200னாலும் அதை நம்ம வாங்கி தான் ஆகிறோம்
இல்லையா? ஸோ அதுதான் அந்த ஒரு பொருளினுடைய தேவையும் அதோடைய அளிப்பையும் பொறுத்து பணவீக்கம் தீர்மானிக்கப்படுகிறது. அது எதுனா அது என்ன, அது எதில் தான் வரும்? தேவை இழப்பு பணவீக்கத்தில் வரும். சரியா? அடுத்து செலவு உந்து பணவீக்கம். செலவு உந்து பணவீக்கம்னா உற்பத்தி மூலப்பொருள்கள் செலவு அதிகமாகும் போது அந்த முழு பொருளுடைய மதிப்பும் அதிகமாகத்தான் இருக்கும். சரியா? எக்ஸாம்பிளுக்கு இந்த தக்காளியே எடுத்துக்கங்களேன். தக்காளி விலை ரொம்ப அதிகமாக போகும்போது கிட்டத்தட்ட பிரியாணியுடைய விலையும் தக்காளி சாதத்துடைய விலையும் ஈக்குவலாக இருந்தது. ஸோ மீம்ஸ்லாம் கூட பார்த்துருப்பீங்க, தக்காளி சாப்பிட்றதுக்கு நான் பிரியாணியாக சாப்பிட்டு அப்படிங்கிற அளவுக்கு மீம்ஸ் பார்த்துருப்போம் இல்லையா? ஏன்னா தக்காளியுடைய விலை அதிகமாகுது. சரியா? ஸோ அதால் தக்காளி வச்சு செய்யக்கூடிய சாதத்துடைய விலையும் அங்கே அதிகமாகுது இல்லையா? அதுதான் செலவு உந்து பணவீக்கம்னு சொல்கிறாங்க. சரியா? உற்பத்தி மூலப்பொருளுடைய செலவு அதிகமாகும் பொழுது அந்த பொருளின் மதிப்பும் அதிகமாக செய்கிறது. அதுதான் செலவு உந்து பணவீக்கம். சரியா? நம்ம என்ன பார்த்தோம்? பணவீக்கம்னா என்னன்னு பார்த்தோம். பண வீதத்தின் வகை பார்த்தோம். சரியா? பணவீக்கத்தினுடைய வகை தேவை இழப்பு பணவீக்கம், செலவு உந்து பணவீக்கம். சரியா? இது நாலுமே முக்கியமானது தான், எதிர்பார்க்கக்கூடியது தான். சரியா? ஸோ அந்த பணவீதத்தின் வகை முக்கியமானது. ஸோ தவழும்னா என்ன, நடக்கும்னா என்ன, ஓடும்னா என்னன்னு கேட்பாங்க. ஸோ அந்த தேவை இழப்பும் செலவு உந்தும் முக்கியமானது. தேவை இழப்புனா என்ன? தேவையை பொறுத்து விலை நிர்ணயிக்கப்படும் இல்லையா? செலவு உந்துனா மூலப்பொருள் விலை அதிகமானால் முழு பொருளுடைய விலையும் அதிகமாகும். சரியா? ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.